இந்த சம்ஸ்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா தான் உங்களால் ஈஸியாக போட முடியும். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸி. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் தான் கஷ்டம். ஓகேவா? ஸோ இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 5√3 + √2 டிவைடட் பை √3 + √2. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் என்னது, ரேஷ்னலைஸ் த டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டரில் ரேஷ்னல் நம்பர்ஸ் தான் வரணும், ரூட் வரக்கூடாது. நியூமரேட்டரில் வரலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இதை ரேஷ்னல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இங்கே ப்ளஸ் இருந்தது அப்படின்னா மைனஸால் 2 தடவை மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ √3 - √2 டிவைடட் பை √3 - √2. ஓகேவா? புரியுதில்ல எப்படி போடுறோம் அப்படின்னு. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம், கீழே 2த்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, 5√3 + √2 இன்ட்டு √3 - √2 டிவைடட் பையில் வந்துட்டு என்னது, √3 + √2 இன்ட்டு √3 - √2. ஓகேவா? ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b இன்ட்டு a - b இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், a² - b² ஃபார்முலா யூஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் எழுதிக்கலாமா. ஏக்கு பதிலாக √3, பிக்கு பதிலாக √2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நியூமரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்கொயர் போட்டுடலாம். ஆனால் இங்கே எப்படி இருக்குது, வேறு வேறையாக இருக்கா. அப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா முதல்ல இது கூட இதை மல்டிப்ளை பண்ணுறோம், அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறோம், அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம்ல நம்ம அல்ஜிப்ராவில், அதே மாதிரி சமத்தான், அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்னது, 5√3 இன்ட்டு √3. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டுக்கு செகண்டு. அடுத்தது வந்துட்டு என்னது, சிம்பிள் என்ன, மைனஸ் சிம்பிளா. ஸோ -5√3 இன்ட்டு √2. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்துட்டு ஒரு நம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னது, ப்ளஸ் சிம்பிள் இருக்கா. ஸோ ப்ளஸ்ஸு. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம், செகண்டும் ஃபஸ்ட்டும். ஓகேவா? அப்போ √2 இன்ட்டு √3, √2 இன்ட்டு √3. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் சிம்பிள், √2 இன்ட்டு √2. ஓகேவா? புரியுதா எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் எத்தனை செட் வருது, 4 செட் வரும். ஸோ டிவைடட் பையில் இப்போ இந்த ஃபார்முலா படி எழுதலாமா. அப்போ என்னது, √3² + √2², அதாவது √3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் √2² ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. 5 இன்ட்டு √3 வந்துட்டு எவ்வளோ, 3. ஓகேவா? ஸோ ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் கிடச்சிரும். நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு 9 கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. -5. இப்போ இது 2 நம்பரும் வேறு வேறையாக இருக்கா. அப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. 2 3s எவ்வளோ, 6. ஸோ -5√6 ப்ளஸ் 2 3s எவ்வளோ, 6 √6. ஸோ ஒன்றுமே இல்லைனா 1√6 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மைனஸ் √2 இன்ட்டு √2. 2 ரூட்டை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரே நம்பரில் 2 ரூட்டை மல்டிப்ளை பண்ணோன்னா என்னது, அந்த நம்பர் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ டிவைடட் பையில் √3 இன்ட்டு √3 எவ்வளோ, 3. அடுத்து √2 இன்ட்டு √2 எவ்வளோ, 2. ஓகே தானே, புரியுதில்ல. 5 3s எவ்வளோ, 15 -5√6 ப்ளஸ் 1√6 -2. ஒன்றும் இல்லை, இப்போ மல்டிப்ளை மட்டும்தான் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் பண்ணல. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிவைடட் பையில் 3ல் 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 1. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா பண்ணிக்கலாம். அடுத்தது ரூட்டில் இருக்கிறதெல்லாம் ஒன்றா பண்ணிக்கலாம். என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 15 இருக்குது, -2 இருக்குது. ஸோ அப்போ 15 2 மைனஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது என்ன இருக்குது, -5√6 இருக்குது, ப்ளஸ் 1√6 இருக்குது. சிம்பிள் மாறி இருந்தால் என்ன பண்ணணும், மைனஸ் தானே பண்ணணும். ஸோ அப்போ இதையும் மைனஸ் தான் பண்ணுறோம், இதையும் மைனஸ் தான் பண்ணுறோம். ஸோ 15ல் 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 13. ஸோ அப்போ 13. ஸோ அடுத்தது இதில் 5ல் 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 4. பெரிய நம்பருக்கான சிம்பிள் மைனஸாக. ஸோ அப்போ -4√6. √6லாம் கேன்சல் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ √6 அப்படிங்கிறது காமனாக இருக்கிறது. எப்படி அப்படின்னா √6. ஸோ இந்த மாதிரி அப்போ -4√6 அப்படின்னு எழுதிக்கிறோம்ல. இப்போ இது வந்து காமனாக இருக்கிறதுனால காமனாக வெளில எடுத்துடுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்னது, -4√6 டிவைடட் பை 1. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்னது, இதுக்கான ஆன்சர். புரியுதா இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.